கருவேப்பிலை பொடி எப்படி செய்யலான்றதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. கருவேப்பிலை வந்து நம்ம அதிகமாக கடையில் காசு கொடுத்து வாங்க மாட்டோம். கருவேப்பிலை பொடி வந்து செய்கிறது வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை வச்சும் செய்ய முடியாது. ஏன்னா அதிகமாக செஞ்சு வச்சுக்கிட்டா பின்னாடி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு வந்து கருவேப்பிலை வந்து நான் வாங்கலை. என்னோடய அண்ணன் பசங்களுக்கு வந்து காது குத்து வச்சுருந்தப்போ கருவேப்பிலை நிறையா இருந்ததுனால கொஞ்சம் கருவேப்பிலை வந்து ஒரு கட்டு அப்படியே மீந்துருச்சு. அந்த கருவேப்பிலை கட்டை எடுத்து வந்து அப்படியே வீட்டில் வைக்கும்போது அது நல்லா காஞ்சிருச்சு. இதை வச்சு என்ன பண்ணலான்றப்ப தான் கருவேப்பிலை பொடி செய்யலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். பருப்பு பொடி கூட நான் செஞ்சதில்லை. ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து கருவேப்பிலை செடி செய்கிறேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கருவேப்பிலை பொடி வந்து எப்படி செய்கிறதுன்னு நான் சர்ச் பண்ணி நான் ஒரு மெத்தடில் செஞ்சுருக்கேன். அதில் வந்து நிறைய இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணாங்க. நமக்கு அந்த இன்க்ரீடியன்ஸ் கிடைச்சாலும் கிடைக்காட்டியும் நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு செஞ்சால் எப்படி இருக்குதுன்னு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு வானல் எடுத்துக்கிட்டு அதில் வந்து நான் வந்து துவரம்பருப்பு எடுத்துக்கிட்டேன். 1 கப்பு வந்து துவரம்பருப்பு எடுத்துக்கிட்டேன். அதோடு வந்து 1/2 கப்பு வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கிட்டேன். அந்த கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு தனியாக வந்து நம்ம வறுத்து எடுக்கலாம். நான் வந்து எல்லாமே ஒட்டுக்கா எடுத்துக்கிட்டேன். அப்புறம் சீரகம் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். மிளகு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். கடலை வந்து கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கிட்டேன். அதோடு வந்து வரமிளகா வந்து ஒரு 4 வரமிளகாய் எடுத்துக்கிட்டேன். காரம் அதிகமாக இருந்தால் பசங்க சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காரம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு 4 வரமிளகாய் எடுத்துக்கிட்டேன். நல்லா அதை வந்து ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து நான் ட்ரை பண்ணும்போது சீக்கிரமாக கடலை வந்து ட்ரை ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதனால் அதோடு வந்து லைட்டாக வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கம்மி தீயில் வச்சு பண்ணணும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணும்போது எல்லாமே ஈவனாக வந்து வறுத்து எடுத்துகிட்டு அதை வந்து எடுத்து வச்சுட்டு அப்புறம் வந்து கருவேப்பிலை வந்து தானாக காஞ்சிது. ரொம்ப நல்லாவும் காயல, ஓரளவுக்கு மீடியமாக காஞ்சிட்டு இருந்தது. பச்சையாக இருக்கிறத வச்சுருந்தா ஆயில் விட்டு நல்லா வறுத்து எடுக்கலாம். காஞ்சதுனால ஆயில் அவ்வளோ விட தேவையில்ல. நான் கொஞ்சம் எண்ணெய் எடுத்துகிட்டு ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கிட்டேன். பூண்டு ஆப்ஷனல் தான், எனக்கு வேணும்னு சொல்லி நான் ஒரு 5 பூண்டு எடுத்துகிட்டு அதோடு வந்து புளி கொஞ்சோண்டு போட்டு அதையும் ஏற்கனவே வறுத்து எடுத்ததை வந்து இதை வந்து ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை வந்து இந்த அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். இதை வந்து அப்படியே போட்டு அந்த ஏற்கனவே இருந்த லைட்டாக இருக்கிற எண்ணெயிலே வந்து இதுவும் ஸ்லோ ஃப்ளேமில் வந்து லைட்டாக சூடேறுற அளவுக்கு, ரொம்பவும் இல்லாமல் அதிகமாகவும் இல்லாமல் லைட்டாக அந்த தொட்டு பார்த்தா சூடு லைட்டாக இருக்கிற அளவுக்கு நான் வந்து வறுத்து எடுத்துக்கிட்டேன். அது வந்து நுணுங்கும் போது வந்து நல்லா பொடியாக இருக்கணும். கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகிட்டோ வந்து ரொம்ப நாளைக்கு நம்மளால் வந்து கருவேப்பிலை பொடியை வந்து ஸ்டோர் பண்ண முடியாதுன்னுட்டு நான் மீடியமான அளவுக்கே நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன். அதெல்லாம் நல்லா வந்து ஃபேன் போட்டு ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பருப்பு வகையாக்கிறது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை இருக்கிறதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். முக்கியமான விஷயம் வந்து இதை அரைச்சி எடுக்கும்போது இதோடு வந்து கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டுக்கோங்க. பெருங்காய பொடி இருந்தால் பெருங்காய பொடி போட்டுக்கோங்க. பெருங்காய கட்டி இருந்தால் பூண்டு வணக்கும் போது அதோட பெருங்காய கட்டி சேர்த்து வணக்கிக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. உப்பு அதிகமாக போயிட்டால் நல்லா இருக்காது. பொடி அரைக்கும் போது உப்பு போடும்போது பொடியோடு மிக்ஸ் ஆகிடும். ஞாபகம்லாம் விட்டுட்டா கண்டிப்பாக பொடி வந்து அங்கங்கே வாய்க்கு டச் ஆகும். அப்புறம் வந்து ஒரு கரண்டி நல்லா சுட சுட சாதம் எடுத்துட்டு அதோடு வந்து இந்த கருவேப்பிலை பொடியை வந்து போட்டு அதோடு வந்து நெய் விட்டு சாப்பிடுவாங்க. சில பேர் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடுவாங்க. எனக்கு நெய் விட்டும் சாப்பிட்டாலும் செட் ஆகலைன்னு சொல்லிட்டு லைட்டாக வந்து கடலெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் வந்து நான் கருவேப்பிலை பொடி செஞ்சு நான் சாப்பிட்றேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்மளுக்கு வந்து வேணும் அப்படின்றதோட நம்மளுக்கு கிடைக்கிறப்ப அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும்லாம். எனக்கு வந்து கருவேப்பிலை கிடைச்சது, அதனால் நான் யூஸ் பண்ணி இது பொடியாக செஞ்சு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.